எம்சிசி வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. இதில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம். இதில் ஏஎம்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி வந்து 2026-27 என்ன மாதிரி சீட்ஸ் வந்து அங்கே இருக்குது, எம்பிபிஎஸ் இருக்கா, பிடிஎஸ் இருக்கா, இல்லை நர்சிங் இருக்கா, இதெல்லாம் நம்ம வந்து ஆல் இண்டியா கோட்டா மூலயமா எடுக்க முடியுமா அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நான் உங்களுக்கு வந்து ஆர்ஜிஆர் அகாடமி சார் உங்களுக்கு பேசுகிறேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ரைட். இந்த பிரசன்டேஷன்ல நம்ம சொன்ன மாதிரி ஏஎம்யூ எம்பிபிஎஸ் அட்மிஷன், பிடிஎஸ் அட்மிஷன், தென் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, இதுல போறதுக்கு தென் கவுன்சிலிங் ப்ராசஸ், அதனுடைய சீட் மேட்ரிக்ஸ், எவ்வளவு சீட் வச்சிருக்காங்க, ரிசர்வேஷன் எதனா பாலிசி இருக்கா, இல்லைன்னா இன்டர்னல் கோட்டா அந்த மாதிரி எதனா இருக்கா, என்ஆர்ஐக்கும் அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்களா, தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன அதுக்கு போகிறதுக்கு, தென் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் என்ன, காமன் மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும், என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் போடுறதுக்கு எம்சிசி வெப்சைட் இருக்கு இல்லையா, நம்ம ஆல் இண்டியா கோட்டாக்கு ஃபில் பண்ணுறோம் இல்லையா, அதில் தான் mcc.nic.in இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இதுக்கப்புறமா ஏஎம்யூட வெப்சைட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா www.amu.ac.in இந்த வெப்சைட் தான் நம்மளுக்கு வந்து ஏஎம்யூ வெப்சைட்டு. தென் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு நம்ம ஏஎம்யூல போர்ட்டலில் போகணும் அப்படின்னா admission.amu.controllerexams.com அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம போகணும். தென் அபவுட் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யூனிவர்சிட்டி வந்து ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசன் ஏஎம்யூ இஸ் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் ஓல்டஸ்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். எப்போ ஸ்டார்ட் பண்ணது? 1920 ஸ்டார்ட் பண்ண ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி தான் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. த ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசன் கன்சிஸ்ட், இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ்க்கு இருக்குது, தென் டாக்டர் ஜியாவுதீன் அகமது டென்டல் காலேஜ் வந்து பிடிஎஸ்க்கு இருக்குது, தென் காலேஜ் ஆஃப் நர்சிங் அதில் இருக்குது, தென் பேராமெடிக்கல் காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வருது. தென் நம்ம இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ சார் வருது, எவ்வளோ சீட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோர்சஸ் எம்பிபிஎஸ் அதில் வந்து நம்ம 150 சீட்ஸ் வந்து அப்ரூவல் இருக்குது. அட்மிஷன் மோடு எங்கே போய் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா எம்சிசி நீட் யூஜி கவுன்சிலிங் மூலயமா பண்ணலாம். என்ன டிகிரி கொடுக்குறாங்க? எம்பிபிஎஸ் டிகிரி. இது நார்மல். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ். இந்த பிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு இன்டேக் வந்து 40 இருக்கு. இதுலயே அட்மிஷன் மோட் வந்து எம்சிசி யூஜி கவுன்சிலிங் மூலமா தான் நம்ம போக முடியும். இது இல்லாமல் செல்ஃப் ஃபினான்சிங்ல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? ஏஎம்யூ ஓப்பன் சீட்டு. இந்த சீட் கேட்டகரிஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஏஎம்யூல ஓப்பன் சீட் அப்படின்ற மாதிரி இருக்கு, தென் இன்டர்னல் கோட்டா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ சீட்ஸும் இருக்கு. டீம்டு டென்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்குறாங்க. ரைட்டா? ஹூ கேன் அப்ளை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீட் யாரெல்லாம் குவாலிஃபை பண்ணியிருக்காங்களோ அவங்கலாம் இதில் அப்ளை பண்ண முடியும். ரிஜிஸ்டர்ட் ஆன் எம்சிசி போர்ட்டலில் கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஃபுல்ஃபில் ஏஎம்யூ எலிஜிபிலிட்டி என்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணவங்களா இருக்கணும். ப்ரொடியூஸ் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட் நம்ம கவுன்சிலிங்க்கு வெரிஃபிகேஷனில் நம்ம வந்து கொடுக்கணும். ஜென்ரல் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஏஎம்யூக்கு போகிறதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அட்மிஷன் ஆர் ஓப்பன் பிரைமர்லி டு இந்தியன் நேஷனல்ஸ். அதுக்கப்புறமா செப்பரேட் ப்ரொவிஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் ஃபாரின் நேஷனல் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் என்ஆர்ஐஸ்க்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன் ஆர் அப்ளிகபிள் ஸ்ட்ரிக்ட்லி. என்ன அவங்க சில நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னென்ன போட்டால என்னென்ன வருது அந்த எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி கம்பல்சரி அதெல்லாம் இருக்கணும். ரவுண்டிங் ஆஃப் மார்க்ஸ் ஆர் ஏஜ் இஸ் பெர்மிட்டட் ஃபார் எலிஜிபிலிட்டி. ரைட்டா? அது ஒன்று. இதுக்கப்புறமா இதனுடைய கம்ப்ளீட் அந்த நம்மளுடைய அட்மிஷன் ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, நீட் குவாலிஃபை பண்ணியிருக்கணும், எம்சிசி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், சாய்ஸ் லாக் பண்ணணும். அந்த பேஸ் பண்ணி தான் எப்படி வந்து ப்ராசஸ் இருக்கும், சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் வந்து இருக்குது. நீட் ரேங்க்கு, தென் வந்து கேட்டகரி, எலிஜிபிலிட்டி, சீட் அவைலபிலிட்டி, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு கேண்டிடேட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். தென் ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே வந்து எதுவுமே ரிசர்வேஷன் எதுவுமே கிடையாது. நோ ரிசர்வேஷன் இஸ் அவைலபிள் எக்ஸப்ட் என்ன கொடுக்குறாங்க? பிடபிள்யூடிக்கு 5% ஹரிசான்டல் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கொடுக்குறாங்களே அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 5% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லாமே ஓப்பன் கோட்டால தான் வந்து கொடுக்குறாங்க. இதில் கேட்டகரி அப்படின்ற மாதிரி ரிசர்வேஷன் எப்படின்னா, ஓப்பன் மெரிட் எஸ், பிடபிள்யூடிக்கு 5% அந்த ஹரிசான்டல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரிசர்வேஷன் இருக்கு. இதுக்கப்புறம் இன்டர்னல் கோட்டா இருக்கு இல்லையா, இன்டர்னல் கோட்டா சீட்ஸ் ஆர் ரிசர்வ்ட் ஒன்லி ஃபார் எலிஜிபிள் ஏஎம்யூ ஸ்டூடெண்ட். ஏஎம்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்டர்னல் கோட்டா வந்து பண்ண முடியும். இன்டர்னல் கோட்டா a student who has passed the qualifying examination from AMU வச்சிருக்கக்கூடிய எக்ஸாம்ல 3 இயர்ஸ்க்கு as a regular student within the previous 3 academic yearsல
அவங்க என்ன பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும், இந்த எக்ஸாம்ஸ் வச்சதில் அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த இன்டர்னல் கோட்டா வந்து சொல்லும். எலிஜிபிலிட்டி இஸ் வெரிஃபைட் சோன்லி பை ஏஎம்யூ என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எம்சிசி ஒன்லி கண்டக்ட்ஸ் கவுன்சிலிங் யூசிங் த லிஸ்ட் சப்ளைட் பை த யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி கொடுக்குற லிஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த நீட்டோட ஸ்கோரை மேட்ச் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. இதில் எம்சிசி ரோல் என்ன, ஏஎம்யூ ரோல் என்னன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சீட் அலாட்மெண்ட், கவுன்சிலிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி பண்ணுவாங்க. அப்போ ஏஎம்யூ என்ன பண்ணுவாங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை இன்டர்னல் கேண்டிடேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணி பார்க்குறது, வெரிஃபை எலிஜிபிலிட்டி கரெக்டாக இருக்கிறது பார்க்குறது, ரிலீஸ் சீட் மேட்ரிக்ஸ் ரிலெக்ட் பார்க்குறது, கண்டக்ட் அட்மிஷன்ஸும் இவங்க தான் வந்து பண்ணுவாங்க, ஃபீ கலெக்ஷன், ஹாஸ்டல் அலாட்மெண்ட் இது எல்லாமே ஏஎம்யூ தான் கொடுப்பாங்க. இது 2 பார்ட்டாக பிரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த அட்மிஷன் ப்ராசஸில் இருக்குது. ஃபீ ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம்னா எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 55,900 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்யூவில் இருக்குது. தென் பிடிஎஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 48,600. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து 2,98,600 வரைக்கும் இதில் வந்து பிடிஎஸ் செல்ஃப் ஃபினான்ஸில் வந்து கிடைக்கும். ஹாஸ்டல் ஃபீ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் மெஸ் சார்ஜஸ், எக்ஸாமினேஷன் ஃபீ, லேபரேட்டரி ஃபீ, லைப்ரரி ஃபீ, தென் மிஸ்லேனியஸ் யூனிவர்சிட்டி சார்ஜஸ் அப்படின்றது இது வந்து தனியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டியூஷன் ஃபீ. தென் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா நார்மல் யூஷுவல் டாக்குமெண்ட் தான் நம்ம என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்போ ரெடி பண்ணுறோம். நீட் யூஜி ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டு, கிளாஸ் 10th 12th, தென் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, தென் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு எங்கெல்லாம் அப்ளிகபிள் இருக்கோ அதெல்லாம் கொடுக்கணும். ஆதார், பாஸ்போர்ட்டு ஃபோட்டோஸு, தென் கேட்டகரி சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி இருந்தானா அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு, இன்டர்னல் கோட்டா டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறமா எங்கெல்லாம் அப்ளிகபிள் இருக்கோ என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ்னால் அதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ரைட்டா, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி என்னென்ன நம்ம ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணால் என்னெல்லாம் தேவையோ அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, தவிர புதுசாக எதுவுமே இல்லை. ரைட், ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் ஆஃப்டர் சீட் அலாட்மெண்ட் அப்படின்னா டவுன்லோட் அலாட்மெண்ட் லெட்டர், இது நார்மல் ப்ராசஸ். ரிப்போர்ட் வித்தின் த ஷெட்யூல் டேஸ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ராசஸ். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டேரெக்டாக வந்து இப்போ வந்து ஃபிசிக்கலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போய் ரிப்போர்ட்டிங் இல்லாதவங்க அப்கிரேடேஷன் கொடுக்குறவங்களுக்கு போக தேவையில்லை. சப்போஸ் அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸ் தேவை இருந்ததுன்னா ஃபீ பேமெண்ட் பண்ணணும். அட்மிஷன் கன்ஃபர்மேஷன், ஹாஸ்டல் இதுக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இம்பார்ட்டன்ட் அட்மிஷன் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஎம்யூ ரிசர்வ்ஸ் த ரைட். என்னென்ன ரிசர்வ் ரைட்டு இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டேக்கை சேஞ்ச் பண்ணுறது, மாடிஃபை த எலிஜிபிலிட்டியை மாடிஃபை பண்ணுறது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அட்மிஷனுக்கு முன்னாடி தான் பண்ணுவாங்க, தவிர அட்மிஷனுக்கு அப்போ இதெல்லாம் இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ரிசர்வேஷன், அட்மிஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ஃபீ ஸ்ட்ரக்சர், தென் வந்து கேன்சல் அட்மிஷன் இஃப் எலிஜிபிலிட்டி இஸ் நாட் ஃபுல்ஃபில்டு தான். சும்மாவே கேன்சல் பண்ண முடியாது. எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதை வந்து கரெக்டாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காமன் மிஸ்டேக்ஸ் என்ன நார்மலாக வந்து மாணவர்களோ இல்லை பெற்றோர்களோ பண்ணுறதுன்னா நாட் செக்கிங் இன்டர்னல் கோட்டா எலிஜிபிலிட்டி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் கோட்டா நம்ம பார்த்தோம்ல அது என்ன இருக்கும், லாஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ளே அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸை அவங்க எழுதி இருக்கவங்களா இருக்கணும். அதெல்லாம் செக் பண்ணி நம்ம கரெக்டாக பார்த்தோம். அசியூமிங் ஓப்பன் சீட் ரிசர்வேஷன் எக்ஸிட். ஓப்பன் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனாக கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிசர்வேஷன் இல்லாமல் தான் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 5% தான் நம்ம பார்த்தோம் பிடபிள்யூ கேண்டிடேட். இது இக்னோரிங் ஃபீ பேமெண்ட் டெட்லைன்ஸ். என்ன டயத்தில் ஃபீஸ் சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். நாட் ஒன்லி ஏஎம்ஏ எந்த இதுக்கு இருந்தாலும் பண்ணணும், இல்லைன்னா சீட் நம்மளுக்கு கிடைக்காது. மிஸ்ஸிங் கவுன்சிலிங் டேட்ஸை கரெக்டாக அவங்க சொன்ன டேட்டில் தான் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், சாய்ஸ் லாக் பண்ணணும், தர நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அப்லோடிங் இன்கரெக்ட் டாக்குமெண்ட் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கணும். ரைட்டா, தென் நாட் ரீடிங் ஏஎம்யூ அட்மிஷன் கைடு. இது வந்து கம்பல்சரி. எந்த ஒரு இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னாலும் நீங்கள் அவங்களுடைய அட்மிஷன் கைடை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. பிலீவிங் ஹாஸ்டல் அக்காமடேஷன் இஸ் கேரண்டீடு அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ரைட், அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கவுன்சிலிங் முன்னாடி என்னெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான். இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தான், ஏற்கனவே சொன்னது தான். எம்சிசியோட புல்லட்டின் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி, இன்ஃபர்மேஷன் புல்லட்டினா கம்பல்சரி யார் வேணாலும் அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி படிச்சிருக்கணும். தென் ஏஎம்யூக்கு போகிற மாதிரியான ஏஎம்யூட கைடு, அட்மிஷன் கைடை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். வெரி இன்டர்னல் கோட்டா என்ன மாதிரி இருக்குது, அப்புறமா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது, இதெல்லாமே நம்ம ஏற்கனவே இதில் சொல்லிட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலே இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிட முடியும். ஏன்னா டாக்குமெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கணும். தென் எம்சிசியோட ரோல் இது என்ன வெப்சைட் என்ன எல்லாமே கொடுத்துருக்கோம். ரைட்டா, நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு எந்த எப்படி என்ன ஏதுன்றத வேணும் அப்படின்னு இல்லைன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப கரெக்டாக கொடுத்து நீங்கள் இதில் வந்து சீட் எடுத்துக்கலாம். ரைட், இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட் குவாலிஃபை பண்ணியிருக்கணும், தென் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்யூ சாய்ஸஸ் வந்து ப்ரியாரிட்டிஸில் வச்சுருக்கணும், சீட் அலாட்மெண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர். இதை பார்த்துக்குங்க. இது தவிர உங்களுக்கு ஏதாவது ஏஎம்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு
எதனா கன்ஃபியூஷனோ கிளாரிட்டியோ இல்லை டவுட்ஸோ இருந்ததுன்னா 9176552121. நான் ஏன் சார் ஏஎம்ல போய் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும் சார், ஆனால் மார்க் இல்லை, அடுத்த வருஷம் நான் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிற மாதிரி எதனா ட்ரைனிங் கொடுக்குற இன்ஸ்டியூஷன் இருக்கா, எனக்கு கூட உட்காந்து சொல்லி தரணும், எனக்கு வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தரணும், க்ரௌடு நிறைய இருக்கக்கூடாது, எனக்கு டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பேசுகிற மாதிரி இருக்கணும், எனக்கு வந்து என்ன டவுட்ஸ் எப்போ கேட்டாலும் எனக்கு சொல்லி தரணும், நிறைய டெஸ்ட் வைக்கணும், எனக்கு நான் என்ன டெஸ்ட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு சொல்லணும், அந்த மிஸ்டேக் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் சொல்லணும். இந்த மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் இருந்ததுன்னா நான் நார்மல் ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா எனக்கு வந்து தனியாக பிரித்து வச்சு கிரீம் ஸ்டூடெண்ட்டை வச்சு எல்லாம் தனியாக கொடுக்குற இன்ஸ்டியூஷன்லாம் வேணாம். எனக்கு நார்மல் தான். என்ன கவனிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன், என்னையும் கவர்மெண்ட் கோட்டா எடுக்க வைக்கிற அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு இன்ஸ்டியூஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா கவலையப்படாதீங்க. ஆர்ஜிஆர் சென்னையில் நீங்கள் அட்டகாசமாக ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணலாம். 20 பேர் தான், 14 டீச்சர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, வாரம்னா வீக்லி டாபிக்ஸ் டெஸ்ட் இருக்குது. 720 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரம்னா மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் கம்ப்ளீட்டட் டாப்பிக்கில். என்டிஏல என்ன பேட்டர்ன்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ, வேரியன்ஸ் என்ன மாதிரியெல்லாம் வேரியன்ஸ் இருக்கோ, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு, அசஸ்மெண்ட் ரீசனிங், அதெல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டில் வந்து கவர் ஆகும். இது இல்லாமல் இப்போ என்டிஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வர எக்ஸாம் 2027 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் அப்படின்றனால கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்ததுன்னா என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் நம்ம வந்து தனியாக வந்து அதை ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் தான் நான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக 8695186953 உடனடியாக கால் பண்ணுங்கள். இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட். ஓகே, தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும், ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜில் ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.